ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகாயரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனும் தீர்க்காயுசுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தப்பா ஆண்டவரே, மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமாவும் மேல் தாகமா இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவியாக எங்கள் மீது கர்த்தர் கிருபையாக இருப்பீராக. இந்த காலை வேளையில வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். ஆமீன். இந்த நல்ல நாளில வானத்தின் வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக. உடைய வானதூத சேனைகளோடு எங்கள் கர்த்தர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அல்லவோ. நீர் எழுந்தருளினால் அவன் உம்மை பகைக்கிறவன் ஓடி போவான் அல்லவோ. ஆண்டவரே, சத்துரு சிதறடிக்கப்படும்படியாய் நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எழுந்தருளுவீராக. உம்முடைய பலத்த மகிமை எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எழுந்தருளுவீராக. ஆமே. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையாயிருக்கிற தெய்வமே, எங்கள் நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மே, நீங்கள் தீர்க்காயுசா இருக்கிறவரே, எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தெய்வமே, எங்கள் இருதயத்திற்கு சந்தோஷமாயிருக்கிறவரே. அமேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வலோக சக்கராதிபதியே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீ விரும்பும் உம் நல்ல பாதைதனை தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். பரிசுத்த ஆவியானவர்
தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நீங்க ஸ்தம்பமே, சொல்வோமா அப்படியே சத்தம் உயர்த்தும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இரண்டு கரத்தையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி சத்தமாய் ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே. உங்கள் கரங்கள் உன்னத தேவனுக்கு நேராக விரிக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். உங்க இருதயத்திற்கு அவருடைய தேர்தல் உண்டாகும் வரை, அல்லேலூயா, நீங்கள் தேடுகிற ஆறுதலும் நிம்மதியும் உங்கள் இருதயத்தை நிரப்புகிற வரை, ஆமென், உங்க கரம் தளர்த்தப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும் வர உங்க கரங்கள் தளர வேண்டாம். அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆமென், உன்னதமான தேவனுக்கு நேராக, ஆமென், கர்த்தருக்கு நேராக கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே, ஆமென், தங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார்கள். என்னுடைய பலனோ பராக்கிரமமோ அல்ல, பரலோக ராஜ்யம் எனக்காக இன்றைக்கு வெளிப்படணும்னு உங்க கரம் உயர்த்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய திட்டமோ சித்தமோ அல்ல, தேவனுடைய ரட்சிப்பு எங்க குடும்பத்தில் வெளிப்படும்படியாக, தேவனுடைய அனாதி தீர்மானங்கள் நிறைவேறும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக, ஆமே, பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளா என ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் நாவுகளை திறந்து சொல்வோமா? ஆமே. பரம் எனக்காக திறக்கப்படட்டும். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில இந்த நாளில கர்த்தருடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ரிகபாபா ஷிகலரனரா ரிகபரபரபலபோ சத்துராத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இருதயத்தில் 1000 எண்ணங்களும் விருப்பங்களும் உண்டாகலாம், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எண்ணங்களை நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். இருதயத்தில் இருக்கிற ஆலோசனைகளை விருப்பங்களை நிறைவேற்றி மனுஷருடைய இருதயத்தை சந்தோஷமாய் நிரப்புகிறவர் கர்த்தர் ஒருவரே. அப்படி ஆண்டவருடைய கரத்துல என் ஆவி ஆத்தும சரீரத்தை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து ஒருவரே என்னிலே பெருகுவாராக. ஆமென். நீர் எனக்காக கிரியை செய்யணும், நீர் எனக்காக முன் செல்லணும், நீர் எனக்காக வழக்காடணும், நீர் எனக்காக நியாயம் தீர்க்கணும், நீர் எனக்காக சத்துருக்களை வெட்டி விழ தள்ளணும் ஆண்டவரே. நீர் எனக்காக யுத்தம் பண்ணணும் ஆண்டவரே. நீர் எனக்காக செயல்படணும். உங்க பிரசனம் எங்களை ஆளுகை செய்து நடத்துறத நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக பேசணும்ப்பா, நீங்க எனக்காக முன் செல்லணும் ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்யணும். ஆமென். மாமிச பலன் அல்ல, நீர் எனக்காக செயல்படுகிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே ஆமென் ஹல்லேலூயா அந்த காரியத்தை, அந்த புத்தகத்தை விரித்து காண்பித்து, என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்யணும், நீர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் தேவன். ஆமென். சகல ஆளுகையும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, நீங்க எனக்காக செயல்படணும் ஆண்டவரே. எனக்கு நிற்க பலன் இல்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே அந்த காரியத்தை வைத்த போது ஆமென், அதே நாள் அந்த நாளிலே கர்த்தர் தமது ஒரே ஒரு தூதனை அனுப்பி லட்சத்திற்கும் மேற்பட்ட சத்துருக்களை வெட்டி விழ தள்ளினது போல இந்த அதிகாலை வேளையில உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக விரிக்கப்படட்டும் ஆத்துமாவே. ஒரு புத்தகத்தை போலவா இருதயம் கர்த்தருக்கு நேராக திறக்கப்படட்டும். நீ முழுவதுமாக கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க பரலோக ராஜ்யத்தின் பலத்த மகிமை உங்களுக்காக இறங்கி வெளிப்படுகிறதை காண்பீர்கள். கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி இருக்கிற சத்துருக்களை வெட்டி வீழ்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற பெரிய ரட்சிப்பை காண்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை கர்த்தர் செய்தது அல்ல, இந்த நாளில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். நீ ஆராய்ந்து பாராத பெரிய காரியங்கள், நீ எண்ணி முடியாத அதிசயங்கள், உன் சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், உன் யோசனைகளுக்கு தென்படாத ஆழமான காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு செய்ய போகிறார். நீங்க சற்றாகிலும் எதிர்பார்க்காத சில அற்புதங்கள் இன்றைக்கு நடைபெறுகிறதை காண்பீர்கள். துளி கூட நீ எதிர்பாராத சில காரியங்களிலே ஆவியானவர் மாற்றங்களை, திருப்பங்களை ஏற்படுத்துகிறதை காண்பாய். ஏனென்றால் இந்த காரியம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த பட்டயம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இனி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களுடையவர்கள் அல்ல, கர்த்தருடையவர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தில் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் பிழைத்து இருக்கிறார். இனி எங்கள் குடும்பம் அல்ல, எங்கள் குடும்பத்தின் தலைவராய் எங்கள் தேவனே எழுந்தருளி இருக்கிறார். ஆமே. எங்கள் சபை நாங்கள் சம்பாதித்த சபை அல்ல, தேவன் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சம்பாத்தியம். அவர் தமது ரத்தத்தினாலே ஆமே எங்களை ஆளுகை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா 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 அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்க.
நாவுகள் எல்லாம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். நாவுகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக உயரட்டும், எழும்பட்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு உனக்காக ஒரு அற்புதம் காத்திருக்கிறது சகோதரி. உனக்காக இன்றைக்கு ஒரு அடையாளம் காத்திருக்கிறது. ஆமென், ஆமென். நீ எதிர்பார்த்த முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ நீ கிரகிக்க கூடாத காரியத்தை இன்றைக்கு நான் உனக்கு செய்கிறேன். ஒரு அற்புதம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக காண செய்கிறார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக காண செய்கிறார். ரகசியாத்துனரோ ரீபல் பிரௌடமனோ சந்தல் கடா ரகசியாத்துனரா. சர்வ வல்லவருடைய கரம் நமக்காக வெளிப்படுகிறது. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரிக்கேலே தேலே கஷியாத்தனரா ரிக்கவரவலவ உரத்துநாதரகசியாத்தனரோ ரிக்கபலதரலதரா. ஓ கர்த்தர் உன் நிந்தைகளை மாற பண்ணுகிறார். கர்த்தர் உன் அவமானங்களை மாற பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் நிந்தைகளுக்கு முடிவுண்டாக்குகிறார். நிபச்சொற்களை மாற்றுகிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வெளிப்படுகிறது. ஓ இந்த நாள் கர்த்தர் உனக்கு சகாயம் செய்திருக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிற நாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஓ ரிக்கவர திகமஷிகலரணா ரிக்கவர பலவர துரகசியாத்தினரா ரிக்கபலதர வஷிகலரலா. அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்தும, சரீரமும் இப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது. வெறுமைகளை நீக்கி போடுகிறா. வெறுமைகளை ஒழுங்கின்மைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறா. எல்லா ஒழுங்கின்மைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகிறது. ஒரு நிறைவு வெளிப்படுகிறது, நிறைவு வெளிப்படுகிறது. நிறைவான ஆவியானவருடைய ஆளுகை செய்கிறா. நிறைவான பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்கிறா. ஒரு பலதரா. நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலாய் இன்றைக்கு அற்புதம் நடைபெறும் சகோதரா. நீ நினைக்கிறதற்கு மேலாய் கர்த்தர் செயல்படுகிறா. நீ ஜெபிக்கிறதற்கு மேலாய் கர்த்தருடைய ஆவியானவர் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். காத்திருந்தாய் அல்லவோ, இதோ அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஒரு கபலரா. காலையிலே உன்னுடைய சத்தம் தேவனுக்கு நேராக கேட்கப்படுகிறது. ரீமலகா. யாக்கோபு அதிகாலையிலே எழும்பி அவன் ராத்திரியிலே படுத்திருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்தி தன் கரத்திலிருந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகித்தது போல இதோ உனக்காக ஒரு தூண் நிறுத்தப்படுகிறது. ஆமென். உன் பாத்திரம் எண்ணெயால் அபிஷேகிக்கப்படுகிறது. ஓ உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஓ உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறா. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கொஞ்சம் அப்படியே எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்க துவங்குங்க. விடுதலை உண்டாகிறது. உங்க ஜெபத்துல ஏற்படுகிற விடுதலை தான் உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற விடுதலை. உங்க ஜெபத்துல நடைபெறுகிற மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற மாற்றம். நீங்க ஜெபத்தில எவைகளை மாற்றுகிறீர்களோ அவைகள் உங்க வாழ்க்கையிலும் மாற்றப்படுகிறது. ஜெபத்தில எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் உங்க வாழ்க்கையில கட்டப்படுகிறது. ஜெபத்தில் எவைகளை சுதந்தரிக்கிறீர்களோ அவைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள்.
ஓ ரகவலரனா. ஆமென். யாக்கோபு பின்னி தனித்திருந்து தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். அதே ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பெறப்பட்டது. ஓ ரிகபலா. இந்த காலை வேளையில ஆவியானவர் சிலரை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஆவியானவர் சிலரை அதிகாரப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் சிலரை தமது ஊழியத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறார். சிலர் மேல அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை தொடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னின் மேல பொழுந்தருளுகிறார். ஆமென். புல்லின் மேல் பனித்துளி இறங்குகிறது போல இந்த காலை வேளையில அதிகாலை வேளையில புல்லின் மேல் பனித்துளி இறங்குகிறது போல கர்த்தர் உன் மீது அமருகிறார். அவருடைய வார்த்தைகள் உங்க மேல வந்து அமருகிறது. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு நேராக புறப்படுகிறது. உங்களுடைய நாவிலே தரப்படுகிற கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் செயல்படுகிறது. சகோதரி அப்படி இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு கரங்களை தட்டி பேச துவங்குங்க. ஒரு விடுதலை ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார். ஒரு விடுதலை கட்டவிழ்க்கப்படுகிறது. நீ அற்புதத்தை காணும்படியாக ஒரு விடுதலை கட்டளையிடப்படுகிறது. வெறுமைகளை நீங்க பண்ணுகிற ஆவியானவர், வெறுமைகளை நீக்கி போடுகிற ஆவியானவர், குறைவுகளை ஒளிய பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். நிழலிடுகிறார். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக ஒரு பலத்த மகிமை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இப்போது நிரப்ப துவங்குகிறது. உணர துவங்குகிறார். பேசு பேசு. நாவின் கட்டுகள் அவிழ்கிறது. கரங்களை தட்டி முடிந்தவர்கள் செபிக்க துவங்குங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வெளியேறுகிறது. சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது. உற்சாகத்தின் ஆவியானவர் பலன் கொள்ள செய்கிறார். ஆமென். உன் ஆவிசம் பலகீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. உன் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார். உன் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார். எலியாவை ஆகாப்பிற்கு முன்பதாக ஓடச் செய்தவர், எலியாவை ரதங்களுக்கு முன்பதாக ஓடச் செய்த ஆவியானவர் உன்னை தமது பலத்தினாலே இடைக்கட்டி சில மனிதர்களுக்கு முன்பதாக ஓட பண்ணுகிறார். சில சத்துருக்களுக்கு முன்பதாக ஓட பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ காலாட்களோடு ஓட வேண்டியவன் அல்ல, ரதங்களோடு ஓட வேண்டிய ஆத்துமா. அல்லேலூயா. யோர்தான் பிரவாகித்து வரும்போது உன் ஓட்டம் இன்னும் தீவிரப்படும்படியாக, பிரச்சனைகள் வரும்போது உன் ஓட்டம் இன்னும் வேகப்படும்படியாக, குறைவுகளும் தரித்திரங்களும் பிரச்சனைகள் வருகிற காலத்திலே உன் ஓட்டம் இன்னும் தீவிரப்படும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை வேகப்படுத்துகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை உந்தி தள்ளுகிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இந்த கால நேரத்தில் மடங்கி கிடக்கிறது என்ன? நீ சோர்ந்து போய் கிடக்கிறது என்ன? நான் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. ஓ ரிகா பாபா. சில ஆகாப்பிற்கு முன்பதாக நான் உன்னை ஓட பண்ணுவேன் என் மகனே. ஓ ரிகா பாலா. நான் நேசிக்கிற என் அன்பு மகனே, நீ சத்துருவையும் சத்துருடைய சூழ்ச்சிகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்டு சோர்ந்து போய் கிடக்கிறது என்ன? இதோ இந்த காலை வேளையில் ஒரு புது கிருபைகள் உனக்காக தரப்படுகிறது. புதிய அபிஷேகம் உன் மீது பொழிந்தருளப்படுகிறது. உன்னை நான் ஆகாப்பிற்கு முன்பதாக ஓட பண்ணுவேன், சத்துருக்களுக்கு முன்பதாக. ஆமென். நான் உன்னை ஓட பண்ணுவேன். ஓ ரிகா பாபா ஷிகலரா. நீ சொல்லுகிறவைகள் நிறைவேறும். நான் உனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் நிறைவேற்றப்படும். நான் உன்னோடு பேசுகிற வார்த்தைகள் குறித்த காலத்தில் உன்னை கொண்டே நிறைவேற்றப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னை தாங்குகின்றது.
உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத பொறுமையோடு ஓட துவங்கு. ஆவியானவருடைய நடத்த துவங்குகிறார். ஆவியானவர் கொண்டு செல்ல துவங்குகிறார். ஆவியானவர் சத்துருக்களை மேற்கொள்ள உனக்கு பலனை தருகிறார். ஆவியானவர் உன்னை கொண்டு ஓட துவங்குகிறார். உங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட துவங்குகிறார். ஆமென் ஆமென். ஓ உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு ஆத்துமாவே. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஆமென், நெருங்கி நிற்கிற பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆமென், ஓட்டத்தை துரிதப்படுத்து துரிதப்படுத்து. பாரங்கள் உன்னை அமிழ்த்த வேண்டாம், கவலைகள் உன்னை அமிழ்த்த வேண்டாம். ஓ உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை சோர்ந்து போகிறதற்கு நீ இடம் கொடுக்காதே. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, எழுந்து போரடி. எழும்பு சீயோனே, எழுந்து போரடி. ஆமென் ஆமென். சத்துரு தேடி சேர்த்ததை எல்லாவற்றையும் தேவனுக்கென்று நியமித்துக்கொள். ஆமென். சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்கதாக, சத்துருவை மேற்கொண்டு நொறுக்கத்தக்கதாக, ஆமென், சத்துருவினுடையவைகளை எல்லாவற்றையும், சத்துரு வசப்படுத்தி வைத்த எல்லாவற்றையும் தேவனுக்கென்று மீட்டுக்கொள். தேவனுக்காக நியமித்துக்கொள். ஹல்லேலூயா. ஓ தூசிய உதறிவிட்டு எழும்பு. ஆமென். உன் நம்பிக்கை இன்றைக்கு இன்னும் அதிகப்படட்டும். உன் விசுவாசம் இன்றைக்கு இன்னும் உறுதிப்படட்டும். உன் விசுவாச குறைவு வேண்டாம், விசுவாச குறைவு வேண்டாம். உன் விசுவாசம் இன்னும் உறுதிப்படட்டும். எல்லாம் சமீபமாய், எல்லாம் சம்பூரணமாய் இருக்கும்போது அல்ல உங்க விசுவாசம். ஆமென். கண்ணீரின் காலத்தில் உங்க விசுவாசம் பலப்படட்டும். சோதனை நாட்களில் உங்க விசுவாசம் உறுதிப்படட்டும். பிரச்சனையான சூழ்நிலைகளில கர்த்தரை இன்னும் நம்பு. கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன், கர்த்தரை நான் இன்னும் நம்புவேன். எனக்கு மீட்பும் ரட்சிப்பும் அவரிடத்தில் இருந்து வரும் என்று இன்னும் நம்பு, இன்னும் விசுவாசி. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிற உன் ஆயுசு நாட்களை நினைவு கூறு. உன் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னுடைய நாட்களும் வருஷங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இதோ ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்து கொண்டிருக்கிற கர்த்தர் அவருடைய கரத்தில் இருக்கிற மீட்பையும் ரட்சிப்பையும் விசுவாசித்து நில்லு. ஹல்லேலூயா. ரகதல ஷகலரா. கால வேளையில கர்த்தர் அக்கினி மதிலா எழுந்தருளுகிறா, அக்கினி மதிலா எழுந்தருளுகிறா. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் அக்கினி மதிலா எழுந்தருளுகிறா. நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், நீ கலங்காத. நானும் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே பயப்படாதே. ஆமென் ஆமென் ஆமென். திகையாதே திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் தேவன். பயப்படாதே ஆத்துமாவே. எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும், அவிசுவாசங்கள் வெளியேறட்டும். ஓ கர்த்தர் உனக்காக அக்கினி மதிலா எழுந்தருளியாயிற்று. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக அக்கினி மதிலா இறங்கி இருக்கிறா. தேவன் எனக்காக அக்கினி மதிலா இறங்கி இருக்கிறா. ஓ ராமல, அதை நான் உணர்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். என் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். இதோ ஆமென். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
பயப்படாதே, நீ குறுகி போவது இல்லை. நானாதே, நீ வெட்கமடைவது இல்லை. இதோ கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாயிருக்கும். பயப்படாதே, நீ குறுகி போவது இல்லை. நானாதே, நீ வெட்கமடைவது இல்லை. கர்த்தருனை வெட்கமடைய விடுகிறது இல்லை. கர்த்தருனை தலைகுனிய விடுகிறது இல்லை. கர்த்தருனை வெறுமையாய் திரும்ப விடுகிறது இல்லை. நீ படுகிற பிரயாசங்களுக்கும் ஓடுகிற ஓட்டங்களுக்கும் வடிக்கிற கண்ணீருக்கு எல்லா வேதனைகளுக்கும் பலன் உண்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். நானே உனக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய கரங்களின் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிற கர்த்தர். ஓ ரைகா பரானா. சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கு நீ அஞ்சு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு நீ அஞ்சு பயப்பட வேண்டாம். ஓ ரிகா தரபல ஷகலரனா ரிகபல் பிரௌடமனோ சந்தல் கடாரகசியாத்துனரா ரிகபல போஷே ரிகலே தேரேனா சந்துராதரகசியாத்துனரோ.